அதே மாதிரி நிறைய சான்றெல்லாம் நீங்க அங்க இங்க எல்லாம் காட்டுதல்ல, ஒரு இலகுவான ஒரு சான்று உங்களுக்கு வைக்க போறேன். ரொம்ப இலசு. நீங்க பைபிளை இறைவேதம் என்று இந்த சபையில நிரூபிப்பதற்கு நீங்க அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். இந்த சபையில பைபிள் என்பது இறைவேதம் தான் என்று நிரூபிப்பதற்கு பைபிளே சொல்லக்கூடிய ஒரு ஆதாரத்தை உங்க முன்னால வைக்கிறேன். தயவு செய்து உங்களை யாருக்காவது நம்பிக்கை இருந்தால், பைபிள் இறைவேதம் என்று உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை இருந்தா அதை நீங்க காட்டுங்க. மத்தேயு 21:21 மத்தேயுல 21:21 நீங்க படிக்கும்போது பாதி வசனத்தை விட்டுட்டு ஏற்கனவே ஜம்ப் ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். இயேசு அவர்களிடம் உறுதிமொழியாக, நீங்கள் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்தி மரத்துக்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசு சொன்ன வார்த்தை, மத்தேயுல உள்ளது. தயவு செய்து நீங்க மலையெல்லாம் பெயர்த்து கடையில எல்லாம் போட வேண்டாம். சிம்பிள் லாஜிக். உங்க டேபிள்ல செல்போன் வச்சிருக்கீங்க, உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த செல்போன் கடலில் அப்படி கூட சொல்ல வேண்டாம், இந்த பக்கத்தில் கீழே விழட்டும் சொல்லுங்க, போய் விழுந்துடட்டும். அந்த பேப்பர் கப் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குதுல்ல. உங்களுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படை இது நானா சொல்லல. நீங்க திரும்பவும் ஏதாவது அங்க இருந்து இங்க இருந்து பூச்சாண்டினா காட்டிட்டு இருக்க கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றது, அதை வாசிச்சு அதை வச்சு சொல்றேன். உங்களுடைய நம்பிக்கை, இன்னும் சொல்ல போனால் இது உங்களுடைய கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு. அப்ப இதுல இருந்ததுன்னா ஒன்னையாவது மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் இருக்குல்ல. அதே மாதிரி பேப்பர் கப்பே நீ வெளியில போய் உழு அப்படின்னா வெளியில போய் உழுந்துடணும். இதை செஞ்சு காட்டுங்க. அடுத்த சகோதரர்களே, நம்பிக்கை பைபிளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களால மலையெல்லாம் தள்ள முடியும் அப்படிங்கிற அவர்கள் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனத்தை குறிப்பிட்டு காட்டி, மலையெல்லாம் தள்ள வேணாம், பேப்பர் கப்ப முடிஞ்சா உங்க நம்பிக்கையினால தள்ளுங்கன்னு சொன்னோம். முடிஞ்சா அதை செய்யுங்க. நீங்க மலையை கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சென்னை ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சா உங்க நம்பிக்கையினால விசுவாசத்தினால கொடைக்கானல்ல இருக்கிற மலையை சென்னை மெரினா பீச் பக்கம் இழுத்து கொண்டு வந்துட்டீங்க வைங்க, சென்னையில் உள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷமா போயிருவாங்க. உங்க நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் பைபிள் உண்மையிலே இறைவேதம் என்பது உண்மையாக இருந்தால் முடிஞ்சா செய்யுங்க. அடுத்து இந்த கப்ப கேட்டானே, கப்புன்னு இருக்கிறீங்களா? இன்னும் சொன்னாங்க, ஒரு மலையை நகர்த்த முடியுமா? விசுவாசிக்க நடக்காத கொஞ்சம் விசுவாசிச்சு மலையை நகர்த்தி காட்டுங்க. அது ஒரு ஊமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு மலையை காமிச்சிட்டு அந்த இடத்துல நல்லா, நான் ஒரு உதாரணத்தோடு சொன்னேன். பல இடங்கள்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க மொழி நடையை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே நிலவை பார் என்று சுட்டி காட்டும் போது அந்த நிலவை பார்க்காமல் விரலில் இருக்கிற அழுக்கை பார்க்கிறதான உங்கள் கண்களில் உள்ள கோளாறு. ஏன் உங்க ஹதீஸ்ல கூட 494986 புகாரி ஹதீஸ்ல அங்கே சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக மலைகளில் ஒன்றை நகர்த்த வேண்டும் எனக்கு அவர்கள் கட்டளையிட்டு இருந்தாலும் கூட அது எனக்கு பழுவாக இருந்திருக்காது. குர்ஆனை ஒன்று திரட்டும்படி எனக்கு அவர்கள் கட்டளையிட்டது அதை விட எனக்கு பழுவாக இருந்தது என்று இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது. அங்கே இப்ப மலையை நான் நிகழ்த்த வேண்டுமானால் கூட நான் நகர்த்தி குர்ஆனை தொகுப்பிற்கு அவ்வளவு கஷ்டம் சொல்லி காமிச்சாரு. அப்ப மலையை நகர்த்தி காமிச்சாருன்னு அர்த்தமா? எப்படி விளங்கிக் கொள்கிறீர்கள்? அப்ப அந்த செய்தி ஒரு உதாரணமாக சொல்லப்பட்ட செய்தி விளங்கிக்கிறோம். ஆனா பைபிளுக்கு வரும் பொழுது மட்டும் இவங்க சொல்லுவாங்க, பேப்பர் விட்ட ஊது அதை ஊது, இதுதான் உங்களுக்கு தெரியும். அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியாமலேயே நீங்க எங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் இந்த அவையிலே. அதுக்கடுத்து ஒரு மலையை நகர்த்த முடியுமான்னு கேட்டோம். நீங்க மலையை பார்த்து உங்களுடைய உள்ளத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னா உடனே அந்த மலை போயிரும்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்காரு. இதை செய்ய முடியுமா? மலையெல்லாம் நடத்த வேணாம், இந்த ஒரு டீ கப்பை மட்டும் நகர்த்துங்க அப்படின்னா இது நேரடியா சொல்லல, ஓமானம். எப்படின்னு பாருங்க. ஓமானம் என்று சொல்லி பைபிளை பொய்யாக்கி இருக்கின்றீர்கள். தெல்ல தெளிவாகிவிட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இயேசு மிக பெரும் அற்புதங்களால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னாரோ அவை அனைத்தையும் தங்களால் செய்ய இயலாது. ஏனெனில் இயேசு சொன்னது பொய் என்பதை இந்த கிறிஸ்தவ போதகர்கள் நிரூபித்து விட்டனர். ஏதேனும் ஒரு மலையை பார்த்து கடுகு விதையளவு விசுவாசம் உள்ளவனாக எந்த ஒரு கிறிஸ்தவன் இருந்தாலும் அவன் ஒரு மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போய்விடும்.
உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு முன்னறிவிப்பு செய்ததாக மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் ஒரு மலையை நகர்ந்து போகச் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று நாம் அறைகூவல் விட்டால் இது ஓமானம் என்று சொல்லி ஓட்டம் எடுக்கின்றனர் இந்த போதகர்கள். ஆனால் இயேசு ஓமானமாக சொன்னாரா? இல்லை. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகச் சொன்னால் போய்விடும் என்று இயேசு சொன்னது எந்த நேரத்தில் தெரியுமா? அதுவும் பைபிளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தி மரத்தை பார்த்து இயேசு பட்டு போகச் சொல்லி ஆணையிட்டாராம். உடனே அது பட்டு போய்விட்டதாம். இதை பார்த்து ஆச்சரியமுற்ற இயேசுவினுடைய சீடர்கள் கேட்கின்றார்கள், இது எப்படி உங்களால் சாத்தியமாயிற்று என்று. அதற்கு இயேசு சொன்னாராம், எனக்கு மட்டுமல்ல இது சாத்தியமாவது, உங்களுக்கும் இது சாத்தியமாகும். அத்தி மரத்திற்கு நான் செய்ததை நீங்களும் செய்யலாம். நீங்கள் கடுகளவு விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் ஒரு மலையை பார்த்து அங்கிட்டு போ என்று சொன்னால் உடனே அது போய்விடும் என்று சொல்லி அப்பொழுதுதான் இயேசு சொன்னார் என்கின்றது பைபிள். ஆனால் இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இயேசு சொன்னது பொய் என்பதையும் பைபிள் இறைவேதமே அல்ல என்பதையும் நிரூபித்து விட்டார்கள். நாம் விடுத்த இந்த சவாலுக்கு பகரமாக ஒரு நபித்தோழர் சொன்ன கூற்றை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். நபித்தோழர் சொல்வதெல்லாம் மார்க்கமாகாது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நம்மிடம் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கின்றனர்.